ஹே டியர்ஸ், இதுதான் நம்ம வீட்டில் உள்ள வெத்தலை கொடி. வெத்தலை கொடி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே அத்தி மரம் வீடியோ போட்டிருக்கேன்ல, அந்த அத்தி மரத்தில் தான் வந்து படர்ந்து போய்கிட்டு இருக்கு. எவ்வளோ தாட்டையாக இருக்குன்னு பாருங்களேன். இது வந்து நாட்டு வெத்தலைன்னு சொல்லுவாங்க. நாட்டு வெத்தலை வந்து காரமாக இருக்கும். வயசானவங்கலாம் வெத்தலை போடுவாங்க. அது வந்து ஏதோ கற்பூர வெத்தலைன்னு சொல்லுவாங்க. அதில் காரம் கம்மியாக இருக்கும். இதில் வந்து காரம் ரொம்ப அதிகமாக இருக்கும். சளிக்கு வந்து இது சும்மா சாப்பிட்டிங்கன்னா சளி வந்து போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. நானும் ஒன்று பறித்து சாப்பிட்டு பார்த்தேன். சரியான காரம். அதோடு நான் வந்து துப்பிட்டேன். வெறும் வெத்தலையை தான் சாப்பிட்டு பார்த்தேன். சம்டைம்ஸ் வந்து வெறும் வெத்தலையை சாப்பிட்டோன்னா வெந்துடும், வாயெல்லாம் வந்து ஒரு மாதிரி வெந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் நான் வந்து துப்பிட்டேன். இது பாருங்கள், அந்த அத்தி மரத்தில் தான் வந்து படர்ந்து போயிட்டுருக்கு. நிறைய பேருக்கு ஆசைப்படுவாங்க வெத்தலை கொடி வந்து வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய செடி இருக்கிற இடத்துல நீங்கள் வச்சிங்கன்னா, இந்த மாதிரி படர்ந்து போகிறதுக்கான இடமும் இருந்துச்சுன்னா அது ஈஸியாக வந்து வளரும். அது வந்து நம்ம அடிக்கடி புழங்குற இடத்துல நம்ம இந்த வெத்தலை கொடியை வச்சோம்னா அது வந்து வராது. தேங்க்யூ.